வந்து நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். ஆனா சின்ன படத்தை மட்டும் ஏன் ஆமா, வந்து ஆனா தப்பு எனக்கும் பண்றீங்க? டவுட். எனக்கு ரிவ்யூவர்ஸுமே சின்ன சின்ன படத்துல பண்ண மாட்றாங்க. பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஏன்னு தெரியல. பண்ணாலும் பண்ற தப்ப நீ பெருசா பேசுறாங்க அந்த படத்துல. அப்படியா? ஆமா, இல்ல நான் இப்ப பார்த்த இவரே வரைக்கும் இருக்கார்ல, சொல்றேன். பிரசாந்த் சார் வந்து ரிவ்யூ சின்ன மூவிஸ்லாம் இப்ப வருதுல்ல, அதெல்லாம் பண்ண மாட்றாங்க. மேபி டைம் இல்லையா என்னன்றது தெரியல. அது பட் ஆனா எப்படியே பண்ண எனக்கு மாட்றாங்க. புரியலையே. எனக்கு புரியலையே. அப்படின்னு பண்ணணும் ஆக்சுவலி. ஏன் பண்ண மாட்றாங்கன்றது தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து தக் லைஃப் எடுக்கிறாங்க. படம் வந்து அவங்க படம் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, இதுக்குன்னு போய் மணி கொடுத்து பார்க்குறாங்களே, அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லைங்கிற பட்சத்தில் அந்த படம் வந்து அது டிசர்வ்டு. இந்த நல்லா இல்லைங்கிறத வந்து எடுத்துக்கணும். அது வந்து இப்போ இவங்களே சொன்னாங்க. அதுன்னா வலைபேச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க, எல்லா படத்துக்கும் வந்து ஓடலனாலுமே ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போஸ்டர் ஓட்டுவாங்களே, பட் ஆனால் இதுக்கு வந்து அப்படிலாம் போடவே இல்லையா. உங்கள் நியர்பை தியேட்டர்ஸில் ரன்னிங் அப்படின்றது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. அவர் வந்து கமல் வந்து டீசெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குன்றது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இந்தியன் 3 எடுக்கல. அப்ப அந்த இன்னொரு இது சொல்ல நினச்சேன். இந்த ரிவ்யூவில் வந்து உனக்கு இவரை தெரியுமான்னு தெரில, அந்த க்ரீன் ஸ்டுடியோஸோட ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்து போச்சுங்க. சரி சொல்லுங்க. தனஞ்சயன். தனஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப இதுமாரி மணி கொடுத்து பெய்ட் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ளூ சட்டை மாறலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்கிறாரு. அவரை நம்ம எல்லோரும் ட்ரோல் பண்ணுறோம். பட் ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் பணமே வாங்க மாட்டாராமே. பணம் வாங்காம தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கு பிடிச்சது சொல்றாரு, அவ்வளோதான். இல்லை இப்போ நான் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, போர் தொழில், லக்கி பாஸ்கர், அதெல்லாம் நாங்கள் வந்து ரேண்டமாக போனோம் தேட்டருக்கு. ரேண்டம் ஆமாம் நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் சொல்கிறாங்கிறது ஒரு ஃபீல் வந்துச்சு. இல்லைப்பா, ரிவ்யூவே பார்க்காம போனோம். ரிவ்யூ பார்க்காம சும்மா ஃபேமிலி கூட இருக்கும்போது ஏதாவது மூவி போகலாம், நான் மூவி போகலான்னு சொல்லிட்டு அப்படி புக் பண்ணி போனதான். அப்படி போனது ரப்பர் பந்து அது மாதிரி தான் ரிவ்யூ பார்க்காம போனது. அதுக்கெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம், அது இன்னுமே சக்ஸஸ் பண்ணலாம். அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அதுவும் தப்பு தானே. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியுமே எனக்கு தெரிஞ்சு சிம்ரன், சசிகுமார் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்றதால அது வந்து ஒரு பூஸ்டப் ஆச்சு. அதுவே ஒரு மைல் ஆயிடுச்சு. பூஸ்டப் ஆச்சு. அந்த பேரே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேரு, ஒரு புது இது ப்ரோமோ ஹிட் ஆனது. நிறைய விஷயம் அதில் வந்து கிளிக் ஆனிச்சு அந்த விஷயத்தில். அதுக்கு ஓரளவுக்கு நார்மலாக அவங்க பண்ண ப்ரமோஷனே வந்து மக்கள்கிட்ட போய் நல்லா சேர்த்துடுச்சு. அது மாதிரி நிறைய படத்துக்கு சேராமல் போயிடுது. அதான் உண்மை. அது மாதிரி படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுதான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறதுமே. பெரிய படத்துக்கு வந்து பண்ணுறீங்க, சின்ன படத்துக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது தான் அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலி சின்ன படம் போது பண்ணணும் அவங்க. ஆக்சுவலி பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ஆக்சுவலி அவங்க ப்ராப்பர் ரிவ்யூவர். வெறும் எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா உண்மையாலுமே ரிவ்யூவர். இப்போ நம்ம அந்த டாப் 10 சன் டிவிலலாம் வரும் பார்த்தீங்களா, அதில்